வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. நேத்திக்கும் சரி, முந்தானேத்துக்கும் சரி, கடந்த 2 நாளாவே கொஞ்சம் பரபரப்பாவே போய்கிட்டு இருக்கு லைஃப். இந்த நாட்டை விட்டு வெளியாகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்னால எப்படியும் என்னை வெளியாக்க மாட்டாங்க. முதலாளி நினைக்கிறாரு ஊருக்கு போகிறோன்னு சொல்லி அந்த ஆசையை அதிகரிக்க வச்சு பரபரப்பை ஏற்படுத்தலான்னு நினைக்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். 19ஆம் தேதி தான் பர்மிட் வந்துட்டு விடுறாங்க மலேசியா கவர்மெண்ட். இந்தியாவிலேருந்து ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கடைக்கெலாம் ஆள் எடுத்துக்கிறதுக்கு 19ஆம் தேதிக்கு மேலே தான் கடைக்கு, எங்கள் கடைக்கு, நான் இப்போ வேலை செய்யக்கூடிய கடைக்கு ஆள் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னை அனுப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? தேதி 8, இன்னும் 11 நாள் இருக்குது. இதுக்கே இங்கே தான் இருப்பேன். சும்மா ஒரு பரபரப்புக்கு முதலாளி அப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. இட்ஸ் ஓகே, வாங்க, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, இந்த கிறிஸ்மஸ்க்காக கடந்த ஒரு மாதமாக அந்த செக்யூரிட்டி ஹாலில் கிறிஸ்மஸ் தாத்தா, அந்த மானு, இந்த கிறிஸ்மஸ் மரம் இதெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அடுத்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நான் இருக்க போகிறதில்ல, அதை பார்க்க போகிறதில்ல. எத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை வீடியோலையும் நிறைய டைம் காமிச்சிருக்கிறேன். கிறிஸ்துமஸ் தாத்தாவை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. டைம் முடிஞ்சிச்சு. கிறிஸ்மஸ் வேலை ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த நைட் ரொட்டி போடுவான்ல ஒரு டுபாக்கூர், அவன் லீவான். 3 நாள் தொடர்ந்து லீவான். அப்போ 3 நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு தான் எனக்கு வேலை முடிஞ்சு நான் போவேன். ஈவினிங் 7 மணிக்கு. எப்போயும் 6:30 மணிக்கு வேலை முடிச்சிடும்ல. இனிமேல் 7 மணிக்கு தான் எனக்கு வேலை முடியும். ஒரு 3 நாளைக்கு, இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு. பாருங்களேன், அவன் லீவ் இல்லை. அதனால் இன்றைக்கி என்ன தேதி? 8, 9, 10, 3 நாளைக்கு 7 மணிக்கு தான் எனக்கு வேலை முடியும். அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி. ஓ மை காட்! இனிமேல் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக லைவ் அதிகமாக நல்லா ஒரு சுவாரஸ்யமாக பண்ண முடியல. ஏன்னு தெரியலையே. மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை. மைண்டு அது இதையும் போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால சரியாக லைவில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, இன்னிலேருந்து ஒரு 3 நாளைக்கு 7 மணி வரைக்கும் வேலை. இப்போது காலை வியாபாரம் முடிச்சாச்சு. அது ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால அப்படி டைம் வேகமாக ஓடிடும். அதிகமான ஆர்டர் வர்றதுனால 1 மணிக்கு மேலே ஆர்டர் வராது. 1 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மண்டை ஓட்டி பைத்தியம் பிடிச்சி தூக்கமாக வரும். பார்த்துக்கலாம். என்னை எப்படி இந்த மாதம் கடைசியில் தான் விடுவாங்க எனக்கு நல்லா தெரியும். அதுதான் சரியாகவும் இருக்கும், அதுதான் அவங்களுக்கும் லாபம். முன்னாடியே டிக்கெட் போட்டால் தான் டிக்கெட் விலையும் குறையும். ஓகே, போயிட்டுருக்கு வேலை. இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட்டு இதுதான். ரொட்டி மாஸ்டர் லீவு. முழு நேரம் ரொட்டி போடணும். காலையில் ரொட்டி போட்டோமா, சப்ளையர் வேலைக்கு வெளியானோமா, அப்படியே கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கலாம். இது உள்ளே இருக்கணும். பார்த்துக்கலாம். ரொட்டி மாஸ்டர் லீவு. மணி 3:30 ஆச்சு. நான் தான் ரொட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையிலே கல் திட்ட வேண்டிய வேலை இருந்தது. கல் திட்டி முடிச்சாச்சு. தோசை மாவு ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தான் தோசை இருக்குது, தோசை மாவு. அதனால் அதை அரைச்சி திரும்ப அதை புதுசாக யூஸ் பண்ணுறதுக்குள்ளே இது தீர்ந்துருச்சுன்னா தோசை இல்லாமல் போயிடும் கஸ்டமருக்கு. நம்மளே அரைச்சிடலாமா, இல்லை அப்படியே வச்சுட்டு போகலாமா? நைட் ரொட்டி மாஸ்டர் அரைக்கலாம். அந்த டெம்பரவரியாக போடுவாங்க. சப்ளையர் உள்ளே நைட்டு ரொட்டி போடுவாங்க. அது நைட்டு அதிகமாக ஆர்டர் வராது. அவங்க அரைச்சிக்க அப்படியே விட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். எப்படியும் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு முதலாளி மைதா போட சொல்லுவார். ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஆள் போட மாட்டாங்க, ஆனால் என்ன போட சொல்லுவாங்க. பார்ப்போம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒரு இடத்துல சோப்பு வாங்குறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? சரியாக நல்ல சோப்பே கிடைக்கலன்னு சொல்லி அப்புறம் ஒரு மங்களா கடையில் போய் வாங்கினோம்ல. இந்த டைம் கடந்த இன்றைக்கி வீடியோவும் நேற்று வீடியோவும் பாருங்கள். மூஞ்சி கொஞ்சம் பாலிஷ் கம்மியாக இருக்கும். காலையில் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா
ஏன்னா சோப்பு தீர்ந்து போச்சுங்க. ஒரு நாட்டை விட்டு போக தான் போகிறோம், ஆனால் சோப்பு இல்லாமல் அதுக்குன்னு குளிக்கிறதா? ஒரு சோப்பு காசு போட்டு வாங்குறதில்ல, தப்பு இல்லை. இப்போ சோப்பு வாங்க போகிறோம். எல்லாம் டம்மி சோப்பாக இருக்குங்க. போன டைம் வந்து பேர்ஸ் அந்த சோப்பு வந்து தேடணும், கிடைக்கல. இந்த டைம் லைஃப் பாய் இருக்குது, லக்ஸ் இருக்குது. இதுதாங்க இங்கே நிறைய பேர் ரூம்லலாம் யூஸ் பண்ணுற சோப். டவ் ஒரு டைம் யூஸ் பண்ணேன், நல்லா இல்லை. இந்த இருக்குது பியர்ஸ். இதில் எந்த கலர் வாங்கலாம்? மெடிமிக்ஸ்லாம் ட்ரை பண்ணியாச்சு. இந்த சோப்பு வந்து தமிழில் பேர் எழுதிருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு போய் நல்லாவே இல்லை. இதில் எந்த கலர் வாங்கலாம்? ப்ளூ கலர் வாங்குவோம். எப்போவுமே இந்த கடையில் பேராஷூட் தேங்காய் எண்ணெய் மட்டும் நான் வாங்கினதே இல்லை. இன்றைக்கி சும்மா யதார்த்தமாக வந்து பார்த்தேன், இருந்துச்சு, வாங்கிடுவோம். லைவ்லேயே லைவ் போடும்போது கண்ணெல்லாம் எரியுது, ஏன்னா ஹீட்டு. ஓகே, ஜாமான் வாங்கியாச்சு. கையோட எதையும் ஒரு ரவுண்டு சுற்றி காமிச்சிட்றேன். அவன் நம்ம போய் தான் டெய்லி 2 ரொட்டி சாப்பிடுவான். இதெல்லாம் மீன் வரிசை, இதெல்லாம் கோழி வரிசை. நம்ம எப்பயுமே மைதா வாங்க வர்றது அங்கே தான், அந்த இடத்துக்கிட்ட. ஓகே, இது நல்லா பெரிய கடைங்க. ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து வழக்கம் போல் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கையோட வீடியோவை இன்றைக்கி நாளுக்கு உண்டானது இது வரைக்கும் எடுத்த வீடியோஸ் வந்துட்டுலாம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு போய் குளிச்சுட்டு லைவை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப இன்றைக்கி நாளுக்கு உண்டான சொச்ச வீடியோவை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம். இதுதான் இதுக்கப்புறம் உள்ள ப்ரோக்ராம். ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் எடிட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ரூமுக்கு போவோம். சிம்பிளாக தான் எடிட் பண்ணுவேன், அதான் வீடியோஸ் பார்ப்பீங்களே, தெரியுமே உங்களுக்கே. நண்பர்களே, நாம் இந்த நாளோட கடைசிக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன், லைவ் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர், அதி தீவிர ரசிகர் பெருமக்களில் ஒரு ஆளை சம்பாதிச்சிருக்கிறேன். ஜீவான்னு சொல்லி சேலம் அந்த பையன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறான். ரொம்ப சந்தோஷம். இப்போ அவன்கிட்ட தான் பேசிட்டு வரேன். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடிப்போதை பிரச்சனையும் இல்லாமல் நான் வாழ்ந்துருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதை சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மேலும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ப்ளீஸ். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, எப்போவும் என் கூட கணக்கிலே இருங்க, தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் என்னுடைய நாட்கள் உங்களுக்கு புரியும். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.